வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எப்படி அப்ளை பண்ணுறது, யார் யார் தகுதியானவர்கள் அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞரின் வீடு வழங்கும் திட்டம் தற்போது செயல் வடிவம் பெற்றுள்ளது. இதற்கான அரசாணையை கூட்டுறவுத்துறை வெளியிட்டுள்ளது. அதாவது வீடு இல்லாதவர்களுக்கு நிரந்தரமாக வீடு கட்டித்தரும் திட்டத்தினை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரால் கடந்த 1975ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. இதையடுத்து கடந்த 2010ஆம் ஆண்டு குடிசை இல்லா மாநிலம் என்ற இலக்கை எட்டும் வகையில் கலைஞரின் வீடு வழங்கும் திட்டம் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டது. அதாவது ஊரக பகுதிகளை குடிசைகளாக மாற்றி அனைவருக்குமே பாதுகாப்பான நிரந்தர கான்கிரீட் வீடுகளை அமைத்து தருவதுதான் இந்த திட்டத்தின் நோக்கமாகும். அந்த வகையில் சமீபத்தில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி கிராம பகுதிகளில் கிட்டத்தட்ட 8 லட்சம் குடிசை வீடுகளில் மக்கள் வாழ்ந்து வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது. குடிசை இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கினை அடையும் வகையில் வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழகத்தின் ஊரக பகுதிகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தர திட்டமிடப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 2024-25ஆம் ஆண்டில் 1 லட்சம் வீடுகள் தலா ஒவ்வொன்றும் 3.5 லட்சம் செலவில் உருவாக நெறிமுறைகள் அடங்கிய அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளில் சொந்தமாக வீட்டுமனை இல்லாதவர்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்குவதுடன் வீடு கட்டுவதற்கான பணம் அவர்களது வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். அது மட்டுமல்ல, திட்ட மதிப்பீட்டிற்கும் அதிகமான செலவுகளை மேற்கொள்ள விரும்பும் பயனாளிகள் அதை கூட்டுறவு வங்கிகளை கடனாக பெறலாம் என்று அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் 3100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1 லட்சம் புதிய வீடுகளை கட்டுவதற்கான நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. இதில் யாரெல்லாம் தகுதியான பயனாளிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குடிசைகளில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மற்றும் சர்வே பட்டியலில் தகுதியானவர்கள் என குறிப்பிடப்பட்டவர்கள், புதிய குடிசைகள் சர்வே மற்றும் அனைவருக்கும் வீடு சர்வே பட்டியலில் உள்ள குடிசை வீட்டு பயனாளிகள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சொந்த நிலம் பட்டா உள்ளவர்கள் மட்டுமே அந்த இடத்தில் வீடு கட்ட தகுதியானவர்கள். இதெல்லாம் யார் தகுதியற்ற பயனாளிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வாடகை குடிசை வீட்டில் குடியிருப்பவர்கள், வணிக நோக்கத்திற்காக விலங்குகளுக்காக பயன்படுத்தப்படும் குடிசைகள் தகுதியற்றவையாக வரையறுக்கப்பட்டுள்ளது. குடிசை வீட்டின் ஒரு பகுதி காங்கிரீட் ஓடு, ஆஸ்பெட்டாஸ், உலோகத்தகடால் ஆன கூரைகளுக்கு மேல் வேயப்பட்டுள்ள குடிசை வீடுகள் தகுதியற்றவை. மேலும் அரசு பணியாளர்கள், உள்ளாட்சி பணியாளர்கள் குடிசை வீடுகளில் குடியிருந்தாலும் தகுதியற்றவர்களாக கருதப்படுகின்றனர். 360 சதுர அடி கொண்ட வீடு கட்டுவதற்கு 3,50,000 செலவு தொகை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் கழிப்பறை கட்ட 12,000 ரூபாய் வழங்கும் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஓகே நண்பர்களே, மேலும் இது போன்ற முக்கியமான தகவல்கள் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.